அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன சலுகைகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக வீடியோ பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம், கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 60 வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் நிறுவப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு 6.6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்துடன் நூலகம், யோகா, தியானம், உள்ளரங்கு விளையாட்டு வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்களுக்கான பொழுதுபோக்கு மையங்கள் அமைக்கப்பட உள்ளன என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது மட்டுமின்றி மூத்த குடிமக்கள் விரும்பிய புனித தலங்களுக்கு அரசு ஏற்பாட்டில் பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குளிர்சாதன பயணம், தரமான தங்குமிடம், உணவு வசதி போன்றவற்றை செயல்படுத்த உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா என்ற திட்டம் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி, வாக்கிங் ஸ்டிக், காது கேட்கும் கருவி, பல்செட் போன்ற உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசு அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் வகையில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இவை ஈஸ்ராம் கார்டு திட்டம் ஆகும். இந்த ஈஸ்ராம் அட்டை வைத்திருந்தால் இயற்கை பேரிடர் உள்ளிட்ட அவசர காலங்களில் அரசு வழங்கும் நிதியுதவிகள் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் வகையில் இந்த திட்டம் உதவுகிறது. மேலும் ரூபாய் 2 லட்சம் வரை காப்பீடு கிடைக்கும். ஈஸ்ராம் அட்டை வைத்திருப்பவர்கள் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து மாதாந்திர பங்களிப்பு தொகையை செலுத்தினால் 60 வயதுக்கு பிறகு மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் 65க்கும் மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்களும் பயன்பெறும் வகையில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். அடுத்த அறிவிப்பாக பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது முறைசாரா தொழிலாளர்களுக்கான பென்ஷன் திட்டம் ஆகும். இதில் 18 முதல் 40 வயதுக்குள் உள்ளவர்கள் இணைந்து மாதா சந்தா செலுத்தினால் 60 வயதிற்கு மேல் மாதம் ரூபாய் 3000 பென்ஷன் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.